ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 29/5/1970. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சமீப ரத்தனங்களின் அடையாளங்கள். சமயம் எவ்வளவு சமீபமாக சென்றடைந்து கொண்டிருக்கின்றது என்ற கணக்கை உங்களால் வெளிக்கொண்டு வர முடியுமா? வருங்கால லட்சணத்துடன் கூடவே சொரூபத்தின் லட்சியமும் கூட முன்னால் உள்ளதா? சமீபத்தினுடைய லட்சணம் என்னவாக இருக்கும்? இப்படி யாராவது சரீரத்தை விடப்போகிறார்கள் என்றால் அநேகருக்கு தெரிந்து விடுது. நீங்களும் இந்த சரீரம் தனியாகி விட்டது போல அனுபவம் செய்வீங்க. இதை நாம் தாரணை செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமீப ரத்தனங்கள் சமீபமாக வருவதற்கான அடையாளம் இதுவாகத்தான் இருக்கும். சதா தன்னுடைய ஆக்காரி ரூபம், அதாவது பரிஸ்தா ரூபம் மற்றும் வருங்கால தேவதா ரூபத்தை முன்னால் பார்த்து கொண்டே இருப்பீங்க. இது நடைமுறையில் அனுபவமாகும். ஒளியினுடைய பரிஸ்தா ஸ்வரூபம் முன்னால் காணப்படும். அதாவது இது போல ஆக வேண்டும் மற்றும் வருங்கால ரூபமும் தென்படும். இப்பொழுது இதை விட்டோம், அதை எடுத்துக்கொண்டோம். எப்பொழுது இது போன்ற அனுபவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் சம்பூர்ண நிலையின் சமீபமாக இருக்கிறோம் என புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கண்ணில் சம்பூர்ண ஸ்வரூபம் மற்றும் இன்னொரு கண்ணில் வருங்கால ஸ்வரூபம் இது போல பிரத்யட்சமாக காணப்படும். தன்னுடைய இந்த ஸ்வரூபம் பிரத்யட்சமாக இருப்பது போல அனுபவமாகும். அமர்ந்திருக்கும் பொழுதே இது போல அனுபவம் செய்வீங்க. அதாவது நாம் இங்கே இல்லை, ஆனால் அந்த சம்பூர்ண ஸ்வரூபத்தில் அமர்ந்திருப்பது போல அனுபவமாகும். இந்த புருஷார்த்தி சரீரம் முற்றிலும் உள்ளடங்கிவிடும். அந்த இரண்டும் வெளிப்படும். ஒரு பக்கம் அவ்யக்த சரீரம், இன்னொரு பக்கம் வருங்கால சரீரம். இப்பொழுது முதல்ல நீங்கள் அத்தகைய அனுபவம் செய்கிறீர்களோ அப்பொழுது மற்றவர்களுக்கும் இது அனுபவம் ஆகும். எப்படி ஒரு ஆடையை விட்டு வேறொரு ஆடை அணிந்து கொள்கின்றோமோ அதுபோல அனுபவம் செய்வீர்கள். இது உள்ளடங்கிவிடும். அது வெளிப்படும். இது மறந்து கொண்டே போகும். இந்த நிலையில் மனோபலமும், அதாவது வில் பவரும் உள்ளது. எப்படி உயில் எழுதி வைக்கின்றீர்கள் இல்லையா? ஆக உயில் எழுதிய பிறகு என்னுடையது என்று இந்த அனைத்தும் முடிந்துவிட்டதாக அனுபவமாகும். பொறுப்பு இறங்கிவிட்டது, மனோபலம் கூடுகின்ற இதுவும் அனுபவமாகும். அனைத்தையுமே உயில் எழுதிவிட்டோம். சங்கல்பங்களோடு கூடவே அனைத்தும் உயிலாகிவிட வேண்டும். சரீர உணர்வை விடுவது மற்றும் அப்பொழுதே சங்கல்பங்கள் அனைத்தையும் உயிலாக்கி விடுவது, இதுதான் சக்தி. பிறகு சமநிலையின் அனுபவம் ஆகும். சமநிலை மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டும் ஒன்றுதான். இப்பொழுது இந்த சார்ட் வைக்க வேண்டும். அந்த சார்ட்டோ பொதுவானது. இந்த 5 தத்துவங்களின் சரீரம் இருந்த போதும் கூட ஒளி சொரூபத்தின் அனுபவம் செய்வீர்கள். கேட்டீர்கள் இல்லையா? ஒளி என்ற சொல்லின் அர்த்தத்திலும் கூட வேறுபாடு உள்ளது. ஒளி என்றால் லேசான தன்மை என்பதும் உள்ளது. மேலும் ஒளி என்றால் ஜோதி என்றும் சொல்லப்படுகிறது. முற்றிலும் லேசான தன்மை, அதாவது ஒளி சொரூபமாகி சென்று கொண்டிருக்கின்றோம். நாமோ நிமித்தமாக இருக்கின்றோம். அவ்யக்த ரூபத்திலோ ஒவ்வொரு விஷயத்திலும் உதவி கிடைக்கின்றது. நல்லது. பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. அனைவருடைய புருஷார்த்தம் சரியாக சென்று கொண்டிருக்கின்றதா? எந்த நம்பருக்கான லட்சியம் வைத்திருக்கிறீர்கள்? முதல் நம்பர். முதல் நம்பரை அடைய என்ன செய்ய வேண்டும் என தெரியுமா? முதல் நம்பர் பெறுவதற்கான விசேஷ விரதம் வைக்க வேண்டும். ஃபாஸ்ட் என்பதற்கு 2 அர்த்தங்கள் உள்ளது. ஒரு ஃபாஸ்ட் விரதம் என்று சொல்லப்படுகிறது. ஆக விசேஷமாக எந்த மாதிரி விரதம் வைக்க வேண்டும்? தூய்மை. இந்த விரதமோ பொதுவானதாகும். இந்த விரதத்தை அனைவரும் மேற்கொள்கின்றனர். ஃபர்ஸ்ட் வருவதற்காக விசேஷ விரதம் வைக்க வேண்டும். அதாவது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருவருடைய நினைவு மட்டுமே வர வேண்டும். எப்பொழுது இந்த ஃபாஸ்ட், அதாவது விரதம் வைக்கிறீர்களோ அப்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து விடுவீர்கள். இரண்டாவது விரைவாக செல்வதற்கும் ஃபாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தீவிர புருஷார்த்தம். யார் சதா மாயா மீது வெற்றி கொள்கின்றனரோ அவர்கள்தான் மகாரதி என சொல்லப்படுகின்றனர். மாயாவுக்கு சதா காலத்துக்கும் விதை கொடுத்து விட வேண்டும்.
மாயாவுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விட வேண்டும். விக்னங்களை அழிப்பதற்கான முழுமையான ஞானம் உள்ளதா? சர்வ சக்திவான் குழந்தைகள், மாஸ்டர் சர்வ சக்திவான் நீங்கள். ஆகவே ஞானத்தின் ஆதாரத்தில் விக்னங்களை அழித்து சதா மூழ்கிய நிலையில் இருக்க வேண்டும். விக்னங்கள் அழியவில்லை என்றால் நிச்சயமாக சக்திகளை அடைவதில் குறைபாடு உள்ளது. ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதை உள்ளே நிறைத்து கொள்ளவில்லை. ஞானத்தை நிறைத்து கொள்வது என்றால் சொரூபமாக ஆவது. புரிதலோடு கர்மம் செய்யப்படுமானால் அதன் பலனாக வெற்றி அவசியம் வெளிப்படும். தீவிர புருஷார்த்தியின் லட்சணங்கள் என்னவாக இருக்கும்? புரிய வைக்கப்பட்டதில்லையா? கட்டளைப்படி நடப்பவர் என்று யார் சொல்லப்படுகிறார்? யாருடைய சங்கல்பம் கூட கட்டளையின்படி இல்லாமல் நடைபெறுவது இல்லையோ அப்படிப்பட்ட கட்டளைப்படி நடப்பவர்தான் தீவிர புருஷார்த்தி என சொல்லப்படுகிறார். சர்வ சக்திவான் தந்தையின் சக்திவான் குழந்தைகள் முன்னால் மாயாவும் கூட தூரத்திலிருந்தே சலாம் வைத்து விடை பெற்று கொள்ளும். வல்லபாச்சாரி என சொல்லப்படுபவர்கள் தங்களினுடைய சீடர்களையும் கூட தொடவிட மாட்டார்கள். தொடக்கூடாதவர்கள் தொட்டுவிட்டால் குளித்து சுத்தம் செய்து கொள்வார்கள். இங்கேயும் கூட ஞான ஸ்நானம் செய்து அந்த மாதிரி சக்தியை தாரணை செய்யுங்கள். தொடக்கூடாதவர்கள் பக்கத்திலேயே வரக்கூடாது. மாயா என்பதும் என்ன? தீண்டத்தகாதது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.